காரணமே இருக்காது. ஆனாலும் சில ஆட்கள் தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை ஏதோ ஒரு நேர்த்தி கடன் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் ஏன் தொல்லை கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கலாம். இப்படி எல்லா தரப்பிலும் இந்த வகை ஆட்கள் இருக்கதான் செய்றாங்க. ஆனா நிஜத்துல இப்படிப்பட்ட ஒரு இனமே இருந்தது. அதுதான் மோபாபிய இனம். இன்றைக்கும் அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா மேல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்து பயணம் செஞ்சு கானானுக்கு போயிட்டு இருந்தாங்க. வழியில மோவாப் தேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற சமவெளியில தங்கி இருந்தாங்க. ஆனா இத பொறுத்துக்க முடியாத மோபாபியர்கள் இஸ்ரவேலர்களை எதுனா செய்யணும்னு நினைச்ச மோபாபியர்கள் அவ்வளவு பெரிய ஜனத்திரல எதிர்க்க தங்களுக்கு பலம் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு 4000 தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவங்கள சபிக்கும்படி சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சாங்க. இவ்வளவுக்கும் மோபாபுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யறது இஸ்ரவேலர்களுடைய நோக்கமே இல்லை. கர்த்தரும் மோபாபியர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு இஸ்ரவேலருக்கு கட்டளையே கொடுத்திருந்தார். வாசிச்சு பார்க்கலாம், உபாகமும் 2:9. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோபாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் ஒன்றும் நான் உனக்கு சுதந்திரமாய் கொடேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் என்னதான் இப்படி சொன்னாலும் மோபாபியருக்கு இஸ்ரவேலை ஏதாவது செய்யணும்னு நினைச்சுதான் சபிக்கிற முறைய கையில எடுத்தாங்க. ஆனா அது கை கூடல. அதனால அவங்க வேற ஒரு வழியை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் பாவம் செய்ய வச்சு வழி விலக பண்ணாங்க. அம்மோனியர்களை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அவங்கள பத்தி நாம இதுக்கு முன்னாடி யார் இந்த அம்மோன் அப்படின்னு சொல்லி வீடியோவை போட்டிருக்கோம். அதை பார்க்க அப்படின்னா மேல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். அம்மோனியரின் சகோதரனான இனம்தான் இந்த மோபாப். அம்மோனியர்களுக்கும் சரி மோபாபியர்களுக்கும் சரி அவங்களோட அவங்களோடது நல்ல கதையே இல்லை. இந்த ரெண்டு இனமுமே ஒரு தவறான வழியில பிறந்தவங்க தான். நீதிமானாகிய லோத்துவுக்கும் அவன் குமாரத்திகள் மதுவை ஊத்தி கொடுத்து தங்களோட வம்சம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தங்கள் தகப்பனு கூட தகாத உறவை வச்சு அதுல பிறந்தவன் தான் இந்த மோபாப். இந்த மோபாவின் வழி வந்தவர்களுக்கு மோபாபியர்கள்னு பேரு. அம்மோனியர்களும் மோபாபியர்களும் இரட்டை இனத்தவர்கள். இந்த மோபாபியரின் தேசம் சவக்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மேடான தேசம். இது அர்னோன் ஆற்றுக்கும் சேரேத் என்ற ஆற்றுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பகுதி. அம்மோனியர்களை போலவே மோபாபியரும் கர்த்தரின் சபைக்கு உட்படல் ஆகாதுன்னு கர்த்தரால புறக்கணிக்கப்பட்டு இருந்தாங்க. கர்த்தரின் சபைக்கு இவங்க தள்ளி வைக்கப்பட்டதற்கு 2 காரணங்கள் இருந்தது. அதுல ஒண்ணு, அவங்க அசுத்தமான வழியில பிறந்தவங்க. 2வது, அவங்க ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ ஜனத்தை சபிக்க நினைச்சாங்க. இதை நான் சொல்லல, வேதமே சொல்லுது. உபாகமம் 23:2-4 வரை உள்ள வசனங்களை பாருங்க. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியா ஊரானாகிய பெத்தேரில் இருந்த பேயோரின் குமாரன் பிளேயாமுக்கு கூலி பேசி அழைத்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க பிறப்பால வேசி பிள்ளைகளா மாத்தர் இருந்திருந்தா இந்த சாபம் 10 தலைமுறையோடு போயிருக்கு. ஆனா இவங்க கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புனதுனால அவர்களுடைய சாபம் நித்திய காலத்திற்கும் பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பயணத்தை துவங்கின காலத்துக்கு முன்னாடியே மோபாபியர்கள் சொந்தமா இருந்த அந்த தேசத்தை எமோரியனின் ராஜாவா இருந்த சீகோன் என்பவன் யுத்தம் செஞ்சு பிடிச்சு வச்சிருந்தான். எமோரிய ராஜாவானிய சீகோன் அந்த காலத்துல இருந்த தன்னுடைய படைகளினாலும் முரட்டாட்டத்தினாலும் சுத்தி இருந்த தேசங்கள் எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருந்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இஸ்ரவேலர்கள் எமோரியர்களை பிடிச்சு வச்சிருந்த மோபாபியரின் தேசத்தின் வழியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்க. கடைசியில தங்களுடைய ஆட்கள் அனுப்பி நாங்க உங்க தேசத்தின் வழியா போக அனுமதி வேணும்னு கேட்டாங்க. ஆனா சீகோன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. தன்னுடைய படைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு யாக்காஸ் என்ற இடத்துல இஸ்ரவேல் கூட யுத்தம் செஞ்சாங்க.
சீகோன் இதுல தோற்கடிக்கப்பட்டான். இஸ்ரவேலர்கள் சீகோனை ஜெயிச்சு அவனுடைய தேசத்தை கைப்பற்றி கொண்டாங்க. பின் நாட்கள்ல அந்த பகுதி ரூபன் கோத்திரத்திற்கு பங்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு என்னாகமும் 21வது அதிகாரம் 21ல இருந்து 26 வசனமும், உபாகமம் 2:24, யோசுவா 13:15ல இருந்து இந்த இடங்கள் எல்லாம் இத பத்தி தெளிவா போட்டிருக்கு. இதை தவிர மோபாபியர்களுடைய எந்த இடத்தையும் இஸ்ரவேலர்கள் பிடிக்கல. பின் நாட்கள்ல வந்த தாவீத ராஜா எத்தனை இடங்கள் பிரிச்சிருந்தாலும் இவங்களோட இடத்தை பிடிக்கல. சாலமோன் ராஜாவும் அவங்கள கப்பங்கட்ட தான் சொன்னாரே தவிர அவங்களோட நிலத்தை பிடிக்கல. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 1948ல இஸ்ரவேல் ஒரு புதிய தேசமா மாறிச்சு. அப்போ கூட மோபாபியர்களுடைய தேசத்துல ஒரு சின்ன பகுதியை கூட அவங்க பிடிக்கல அப்படின்றதுதான் ஆச்சரியமான விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், உபாகமம் 2:19 கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை தான். ஆனாலும் மோபாபியர்கள் திருந்தல. நியாயாதிபதிகள் காலத்துல மோபாபின் ராஜாவா இருந்த எக்லோன் அம்மோன் அமலேக்கியர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இஸ்ரவேலரை எதிர்த்து வந்தாங்க. அந்த காலகட்டத்துல இஸ்ரவேல்ல ராஜாக்கள் கிடையாது. இதனால எக்லோன் 18 வருஷம் இஸ்ரவேல பயங்கரமா ஒடுக்குனா, 18 வருடமும் இஸ்ரவேலர்கள் அவனுக்கு கப்பம் கட்டுனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டாங்க. பின் நாட்கள்ல என்ன நடந்தது அப்படின்றத நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 12ல இருந்து 30 வரை வாசித்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையா இருக்கும். இந்த மோபாபியரின் தெய்வத்திற்கு கேமோஷ்னு பேரு. இந்த கேமோஷ்னு புயல், மழை, அப்புறம் விவசாயம், இதுக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தெய்வத்தோட வழிபாடுகள்ல நிறைய அருவருப்புகளும் மனித ரத்தமும் அதிகமா இருக்கு. இந்த கேமோஷ் தான் மோபாபியர் மற்றும் அம்மோனியர்களுக்கு கடவுள். இவங்க எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை நேசிச்சாங்க அப்படின்னா, இவங்களை மற்றவங்க கேமோஷின் ஜனங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க இருந்தாங்க. இத பத்தி வசனங்களும் இருக்கு. என்னாகமம் 21, 29, எரேமியா 48, 46 இவங்க கேமேஷின் ஜனங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இருக்கிறத கவனிச்சு பார்க்கலாம். சாலமோன் ராஜா செஞ்ச தப்புல ரொம்ப பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோபாபியரின் பெண்களை திருமணம் செஞ்சு கொண்டதுதான். இவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கேமேஷின் புகழ சாலமோனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தெய்வத்திற்காக சாலமோன் எருசலேம் மலையோட கிழக்கு பகுதியில ஒரு பலிபீடத்தையும் கட்டினான். 1 ராஜாக்கள் 17:7-8 இத பத்தி தெளிவா போட்டிருக்கு. சாலமோன் ராஜா இந்த மோபாபியரின் பெண்களை திருமணம் செஞ்சு கொண்டதுதான் மிகப்பெரிய தவறாவே போயிடுச்சு. மோபாபியர் பெண்கள் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தங்கள் தெய்வமாகிய கோமோஷின் புகழ அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தங்க தேசத்துல கோமோஷ் பற்றியே சொல்லப்படும் புராணங்களை பற்றி பேசினாங்க. மெல்ல மெல்ல சாலமோனுடைய இருதயம் கரைந்து போச்சு. அவன் இருதயமும் அதனால வழி விலகி போயிடுச்சு. சாலமோன் எருசலேம் மலையில கிழக்கு பகுதியில இந்த கோமேஷிற்காக ஒரு பலிபீடம் கட்டினாரு அப்படின்றதான் உச்சகட்ட கொடுமை. பின் நாட்கள்ல சாலமோன் கட்டின இந்த பலிபீடத்தை யூத ராஜா யோசியா தகர்த்து போட்டான். இத பத்தி 2 ராஜாக்கள் 23, 13, 14 வசனங்கள்ல இருக்கு. கிபி 1868 மோபாபில கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுல கேமேஷ் பற்றிய நிறைய செய்திகள் இருக்கு. என்னதான் இந்த மோபாபியர்கள் மோசமானவர்களா இருந்தாலும் இவங்க முழுசா ஒதுக்கிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தவிர மற்ற புறஜாதியான ஜனங்களுக்குள்ள யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இந்த மோபாபியர்களுக்கு கிடைச்சது. அதுதான் இயேசுவோட வம்சாவளி பட்டியல ரூத்தோட பெயர் இருக்கிறது. சில காலங்களுக்கு பிறகு சவுலுக்கும் மோபாபியர்களுக்கும் யுத்தம் நடக்குது. அவருக்கு பின்னாடி தாவீதுக்கும் அவங்களுக்கும் யுத்தம் நடக்குது. இப்படி யுத்தம் பண்ணி தாவீது மோபாபியர்களை கொண்டு வந்து இலக்கம் பார்த்தான். 3ல் 1 பங்கு மாத்திரம் உயிரோட வச்சுக்கிட்டு 2 பங்கு ஜனங்களை கொன்று போட்டான். மீதம் இருந்த அந்த ஜனங்களை கப்பம் கட்ட வச்சான். இப்படி ஆகாபின் காலம் வரைக்கும் மோபாப் இஸ்ரவேலுக்கு கப்பம் கட்டும் தேசமா தான் இருந்தது. ஆகாப் ராஜாவின் காலத்துல மோபாபின் மேல ராஜாவா இருந்தவன் பேர் மேசா. இந்த மேசா ஆகாப்புக்கு வருஷத்துக்கு 1,00,000 ஆட்டுக்கடாக்களையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் கப்பமா கொடுத்துட்டு வந்தான். ஆகாப் மரிச்ச பிறகு அவன் பையன் யோராம் அவருடைய ஸ்தானத்துல ராஜா வந்தான். ஆகாப் இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே மோபாபியருக்கு இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த பயம் போயிடுச்சு. மோபாபியர்கள் இஸ்ரவேலர்களை எதிர்த்து கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால யோராம் அவசரமா இஸ்ரவேலர்களை இலக்கம் பார்த்தான். மோபாபியரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்ரவேலர்களுடைய இலக்கம் ரொம்ப கம்மியா இருந்தது. மோபாபியர்கள் அம்மோனியர்கள் அப்புறம் சேயீர் தேசத்தார் கூட சேர்ந்துகிட்டாங்க. இதனால யோசபேத் ரொம்ப பயந்தான். வேற வழி இல்லாம தேவனிடம் முறையிட்டான். இதனால ஒரு விஷயம் நடந்தது. மோபாபியரும் அம்மோனியரும் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கிட்டு செத்தவங்களா கிடந்தாங்க. ஒருத்தனும் தப்பின மாதிரி அந்த இடத்துல தெரியல. இத பத்தி 2 நாளாகவும் 20, 1-25 வசனத்துல இருக்கு.
யோசபாத்து ஜெயித்ததுக்கு முழுக்க முழுக்க கர்த்தர் செய்த அற்புதம் தான். இந்த வெற்றியில யோசபாத் ஒரு சிறு திரும்ப கூட எடுத்து போடல. அவர் செஞ்சதெல்லாம் ஆசாரியர்களை கூப்பிட்டு கர்த்தரை துதித்து பாடியது. துதித்து பாடியதும் சத்ருவ துரத்தினால சொல்லி கொடுத்தது இந்த யோசபாத் தான். சண்டை போட்டதுல மோபாபிய படைகளை ஏறத்தாழ 2 பங்கு காலி. இந்த சண்டையில உயிர் சேதம் மாத்திரம் இல்ல, பொருள் சேதமும் அதிகம். 20வது அதிகாரம் 25வது வசனத்தில் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவருடைய உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. இவ்வளவு மனிதர்களையும் இவ்வளவு பொருட்களையும் இழந்தா எப்படி இருக்கும்? மோபாப் ரொம்பவுமே நொந்து போச்சு. சில காலம் கழிச்சு யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் நாட்கள்ல எகிப்தியர்கள் யூதாவின் மேல படையெடுத்து வந்தாங்க. அப்போ எகிப்துல ராஜாவா இருந்தவருக்கு நோகோன்னு பேரு. இந்த நோகோ ராஜா அந்த காலத்துல அலெக்சாண்டருக்கு ரொம்பவும் பரபரப்பா, அலெக்சாண்டருக்கு ஈக்குவலா பேசப்பட்ட ஒரு மனுஷன். தேசங்கள் எல்லாம் தனக்கு கப்பம் கட்டும் தேசங்களா இவர் வச்சிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நோகோமின் பார்வை யூதாவின் மேல விழுந்துடுச்சு. அந்த டைம்ல யோசியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. யூதாவை பற்றி நோகோ ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருந்தார். யூதாவின் மதில்களை உடைச்சுக்கிட்டு தன் படைகளை உள்ள நடத்திக்கிட்டு போனார் நோகோ. யோசியா மன்னனும் பிடிபட்டார். அவருக்கு அப்புறம் யோயாக்கிம் ஆட்சி செஞ்சார். இதெல்லாம் மோபாப் கவனிச்சுட்டே இருந்தது. இந்த நேரத்துல நெபுகாத் நேச்சார் பாபிலோன்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு எகிப்த பிடிக்கணும்னு ஆசை வந்தது. ஆனா எகிப்த நேரடியா தாக்குறதை விட சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு தன்னை பலம் உள்ளதா மாத்திக்கிட்டு எகிப்த பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த டைம்ல தான் யூதா மேல நெபுகாத் நேச்சர் யுத்தம் செஞ்சாரு. ஆனாலும் யோயாக்கீமை தொடர்ந்து ராஜாவா இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டாரு. இந்த யூதர்களுக்கு கீழே தான் நோவா பேருடைய தேசமும் வந்திருந்தது. இப்படி யூதர்களை பிடிச்சதால மோபாபியும் பாபிலோன் பிடிச்சதா எடுத்துக்கணும். இந்த மோபாபியும் அம்மோனியர்களையும் நெபுகாத்சரிடம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் யூதாவை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதனால கப்பத்தொகையை வருஷந்தோறும் 2 மடங்கு ஆக்க ஆலோசனை தந்தாங்க. ராஜாவை யோசிச்சு கப்பத்தொகையை ஏத்திக்கிட்டே போனாங்க. 3 வருஷம் வர அதை பொறுத்துக்கிட்ட யோயாக்கிம் அதுக்கப்புறம் கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்லி மறுக்க ஆரம்பிச்சார். இதையே விவகாரமாக்கி மோபாபியரும் அம்மோனியர்களும் ராஜாவை தூண்டிவிட யூதாவின் மேல படையெடுத்து வந்தாங்க. அவங்க கூடவே சீரியரும் அம்மோனியரும் மோபாபியரும் கைகோர்த்து வந்தாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம் இஸ்ரவேல் அவங்கள தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கி நடந்தாங்க. ஆனாலும் இஸ்ரவேலோட அழிவை குறிக்கோளா வச்சுக்கிட்டு செயல்பட்ட இனம் தான் மோபாபு. இந்த மோபாபு இனம் பத்தி வேதத்துல பல இடங்கள்ல தேவன் தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏறத்தாழ எல்லாமே மோபாபியர்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் தான். ஏசியா தீர்க்க தரிசியின் புத்தகத்துல 15-16 அதிகாரங்களை மோபாபுக்கு உண்டாகும் பயங்கரங்களை பத்தி கர்த்தர் முன்னாடியே சொல்லியிருந்தார். அதெல்லாம் அப்படியே நிறைவேறிச்சு. பாபிலோனியர்களுக்கும் வலது கையா செயல்பட்டு வந்த மோபாப் கூட்டணியில இருந்த அசிரியர்கள் தூரமானாங்க. நெபுகாத் நேச்சருக்கு மோபாபியர்கள் மேல கோபம் வந்தது. சீரிய படைகளை வச்சு மோபாபின் பட்டணங்களை கொள்ளையடிக்க வச்சார். மோபாபின் பிரதானமான பட்டணங்களா இருந்த அப்புறம் கீர் பட்டணங்களுக்கு விரோதமா சீரியர்களே பதிவிருந்தாங்க. இததான் ஏசாயா 15:1 தேவன் சொல்றாரு, மோபாபின் பாரம் ராவிலே மோபாபில் உள்ள என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே மோபாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இதனால மோபாபியர் பதறி போனாங்க. நம்பிக்கை துரோகிகளுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பரிசா கிடைச்சது அப்படின்றது இந்த இடத்துல தெரியும். அதுக்கப்புறம் வெளியரங்கமாவே பாபிலோனியர்கள் மோவாபை சூறையாட ஆரம்பிச்சாங்க. ஏசாயா 16:14 வசனம் சொல்லுது, 3 வருஷத்துக்குள்ளேயே மோவாபின் மகிமையும் ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும், அதில் மீதியா இருப்பது மிகவும் அற்பமா இருக்கும். அதோட நிக்கல. பாபிலோனியர்களுக்கு பிறகு பாரசீகர்கள் படையெடுத்து வந்து மோபாபை பிடிச்சிட்டு போனாங்க. பாரசீகர்கள் காலத்துல மோபாப் ரொம்ப பலவீனமான ஒரு தேசமா மாறிடுச்சு. மோபாபியர்கள் பாரசீகர்களுக்கு வீடு கட்ட வேலை பார்த்தாங்க, அடிமைகளா பாடுபட்டாங்க, பிள்ளைகளை விற்றாங்க. எரேமியா 48:39 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, மோபாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகப்புமா இருக்கும்னு சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறிச்சு. அவங்க தலையெல்லாம் மொட்டையடிக்கப்பட்டிருக்கும், தாடிகள் எல்லாம் கத்திரிக்கப்பட்டிருக்கும்னு ஏசாயா 15:2 சொல்லப்பட்டிருந்தது. அவங்க அடிமைகளா வேலை செய்வாங்க என்பதை இது குறிக்கிறது. பாரசீகர்களுக்கு பிறகு துருக்கியர்களும் இவங்களை ஆண்டாங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்களை கத்தி முனையில மோபாபியர்களை
மதம் மாத்துனாங்க. அதுக்கப்புறம் மோவாப் அப்படின்ற ஒரு தனி இன்னும் இல்லாம போயிடுச்சு. அவங்க எல்லாரும் இஸ்லாமியர்களா மாற்றப்பட்டு யோர்தானியர் மற்றும் அராபியர் அப்படின்னு மாற்றப்பட்டாங்க. ஆனாலும் கடைசி நாட்கள்ல மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன்னு எரேமியா 48:47 கர்த்தர் வாக்குத்தத்தம் செஞ்சிருந்தாரு. கர்த்தரின் வாக்குத்தத்தத்திற்காக மோவாப் இன்னமும் காத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.